الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிமார்களின் வாழ்வினிலே என்ற ஒரு தலைப்பின் கீழ் கடந்த சில வாரங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதனைத் தொடர்ந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு பாகத்தையும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆது என்கிற ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்றும் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உடல் வலிமையை வழங்கியிருந்தான், எவ்வளவு வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான், அவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்து வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் பொய்ப்பித்து அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதனையும்
அதே நேரத்தில் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமாக திகழ்கின்ற மறுமை வாழ்வை எப்படியெல்லாம் அந்த மக்கள் கிண்டல் செய்தார்கள் என்பதனையும் தொடர்ந்து நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இறுதியாக அந்த மக்கள் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர் நூஹ் நபியிடம் நீ எச்சரிப்பது உண்மையானால் அந்த வேதனை எங்களுக்கு நீ உடனே கொண்டு வா என்று எப்படி வேதனையை வேண்டி விரும்பி கேட்டினார்களோ, அல்லாஹ்வையே எதிர்த்து பேசினார்களோ, அதே போல ஆது சமுதாய மக்களும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீ எச்சரிக்கின்ற வேதனை உண்மையானால் எங்களுக்கு அது வரட்டும் என்று சொல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வலிமையான இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு வலிமை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும் பொழுது, இவர்களை போன்றதொரு சமுதாயம் இனி இந்த உலகத்தில் படைக்கப் போவதே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு வலிமையான சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது. அந்த சமுதாயமும் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ஹூத் என்கிற ஒரு அத்தியாயத்தை இந்த தூதருடைய பெயரிலேயே, நூஹ் நபியினுடைய பெயரிலேயே எப்படி ஒரு அத்தியாயம் இருக்கின்றதோ அதே போல ஹூத் என்கிற ஒரு அத்தியாயத்திலும் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். ஆரம்பத்தில் நாம் சொன்னதைப் போல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அதை ஒரு சரித்திரமாகவோ ஒரு வரலாற்று செய்தியாகவோ நாம் பார்க்காமல், அல்லாஹ் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன சொல்லுகிறான், இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் எண்ணுகிறான், இந்த சம்பவத்தின் மூலம் மறைமுகமாக அல்லாஹ் நம்மை எப்படி எச்சரிக்கிறான் என்பதையும் தொடர்ந்து நாம் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனையோ ஒரு சமூகத்தையோ அல்லாஹ் அழிக்க நாடினால் போதிய அவகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவான். ஆகவேதான் அவரவர்கள் பேசுகிற மொழியிலிருந்தே அல்லாஹ் தூதர்களை தேர்வு செய்து அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தையும் கொடுத்து அந்த வேதத்தை அந்த தூதர் குறிப்பிட்ட ஆயுள் காலம் அல்லாஹ் நாடுகிற வரை அந்த மக்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்லி தீமையிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்து, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் செய்கிற உபதேசத்தை காட்டிலும் அழகிய முறையில் பரிதாபத்தோடு சங்கடத்தோடு வருத்தப்பட்டு கவலையோடெல்லாம் அந்த இறை தூதர்கள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. 71வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் தருவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது தனி மனிதனானாலும் சரி, ஒரு சமூகமானாலும் சரி. காலையில் தவறு செய்கிற, பகலில் தவறு செய்கிற அடியார்களை அல்லாஹ் இரவில் எதிர்பார்க்கிறான். இரவில் தவறு செய்கிற அடியார்களை அல்லாஹ் பகலில் எதிர்பார்க்கிறான். இரவினுடைய கடைசி பகுதி, ஃபஜ்ருக்கு முன்னதாக உள்ள கடைசி இரவின் பொழுது தன்னுடைய அரசுக்கு கீழ் இறங்கி வந்து, பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா, நான் மன்னிப்பேனே, வேண்டுபவர்கள் இல்லையா, வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேனே என்று அல்லாஹு தஆலா ஃபஜ்ர் வரை இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தினசரி எதிர்பார்க்கிறான் பாவ மன்னிப்புக்காக. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இரவு பகல் மாறி மாறி நாம் திருந்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்கிறான். எதுவரை? நமக்கென்று அல்லாஹ் வழங்கிய அந்த மரணம் வரை. அல்லாஹ் ஒரு அவகாசம் தந்திருக்கிறான் நமக்கு. அவகாசம் தராமல் பாவம் செய்தவுடனே அல்லாஹ் நம்மை தண்டிக்க நாடினால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கையாக சொல்கிறான். அல்லாஹ் அவகாசம் தருகிறான் திருந்துகிற மக்களுக்கு. சைத்தான் என்பவன் மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியமிட்டு சபதமேற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அவனுடைய சோதனைகளுக்கும் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கும் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் எப்பொழுதாவது தூண்டுதலுக்கு ஆளாகி பாவம் செய்வார்கள். ஆனால் அந்த பாவம் செய்த உடனே அந்த பாவத்தில் நிலைத்து நிற்காமல் உடனே அதற்காக வேண்டி வருந்தி பாவ மன்னிப்பு தேடும் போது நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் அவகாசம் தந்தான். பார்த்தீர்களா? அந்த அவகாசத்தை நாம் பொய்ப்பித்து அந்த அவகாசத்தை மென்மேலும் தவறு செய்ய பயன்படுத்தி அந்த அவகாசத்தோடு நாம் விளையாடி அல்லாஹ்வையே பொய்ப்பிக்கின்ற வகையில் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழும் பொழுது சோதனைகள் என்பது நம்முடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாது, அழிவு என்பது நம்முடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யஃபிரு லக்கும் மின் துனூபிக்கும் வயுஅখিরக்கும் இலா அஜலின் முஸம்மா. குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அல்லாஹ் அவகாசம் அளிப்பான். இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅخرு லவ் குன்தும் தஅலமூன். 71வது அத்தியாயத்தின் 4வது வசனம். அல்லாஹ்வின் தவணை வந்தால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது, நீங்கள் அறிய வேண்டாமா என்றும் அல்லாஹ் கேட்கிறான். இதா ஜாஅ அஜலுஹும் ஃபலா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அணு அளவு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது என்றும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு சொல்கிறான். யாருக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை உறுதியாகி விட்டதோ, யாரை அல்லாஹ் வேதனை செய்ய வேண்டும் என்று நாடி விட்டானோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சான்றுகளை கொண்டு போய் நீங்கள் காட்டினாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 10வது அத்தியாயத்தின் 96வது வசனம், 97வது வசனம். இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யுமினூன். அல்லாஹ்வுடைய கட்டளை உண்மையாக்கப்பட்டால் அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஆயத்தின் ஹத்தா யரவுல் அஸாபுல் அலீம். அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் தன்னுடைய கண்களால் காணும் வரை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆது என்கிற அந்த வலிமையான சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அளித்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அவருடைய வலிமையை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அவர்களுடைய வலிமையை கொண்டு அவர்கள் என்னென்னமெல்லாம் பேசினார்கள். எங்களை விட வலிமை மிக்கவர்கள் இந்த உலகத்தில் யார் என்று அவர்கள் பேசினார்கள். அவர்களை போன்ற வலிமையான ஒரு சமுதாயம் இனி படைக்கப் போவதில்லை என்று அல்லாஹும் சான்று பகர்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சமுதாயம், நம்மை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது என்று சொல்லுகிற வலிமையான சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அளித்தான் என்பதை அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதில் மிகப்பெரிய ஒரு சான்று உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கி வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அந்த வெள்ளத்தை பீரிடச் செய்து அவர்களே பார்த்து அதிசயப்படுகிற வகையில் எப்படி வெள்ளப்பிரளயத்தால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதோ அதே போல இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது ஒரு காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எங்களுடைய கையில் தான் உண்டு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் கத்ரீனா, ரீட்டா என்கிற பெயரில் புயல் அழித்து ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்து போனதை நாம் அவ்வப்போது செய்திகளிலே பார்க்கிறோம். காற்றுக்கும் அழிக்கின்ற தன்மை உண்டு. அந்த காற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு எப்படி அனுப்பினான் என்பதை 89வது அத்தியாயத்தின் 6வது வசனம் 7வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாத். ஆது தூண்களுடைய இரம் சமுதாயங்களை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நபியே நீர் அறியவில்லையா? ஃபலம்மா ரஅூஹு ஆரிலன் முஸ்தக்பில அவுதியத்திஹிம். தமது பள்ளத்தாக்குகளை நோக்கி வரும் மேகமாகவே அதை அவர்கள் கருதினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழிக்கின்ற பொழுது அல்லாஹ் முதலில் ஒரு இருள் சூழ்ந்த மேகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறான். அந்த மேகத்தை அந்த மக்கள் நம்பினார்கள். எப்படி நம்பினார்கள் என்றால், அது நமக்கு மழை தருகின்ற மேகம் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். ஃபலம்மா ரஅூஹு ஆரிலன் முஸ்தக்பில அவுதியத்திஹிம். அது நமக்கு, அது பள்ளத்தாக்கின் வரும் மேகமாக அவர்கள் அதை கண்டபொழுது சொன்னார்கள், காலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா. அது நமக்கு மழை பெய்யக்கூடிய மேகம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வேதனை களைந்த அந்த காற்று வருகிற அறிகுறியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அந்த சமுதாயத்திற்கு காண்பிக்கிறான் என்றால், எப்படி
வானத்திற்கு கட்டளை பிறப்பித்து வானமே நீரை கொட்டு என்று நூஹ் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ, பூமியை நோக்கி எப்படி நீ பூமியில இருக்கிற நீரெல்லாம் பீரிட்டு வெளியே வா என்று அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டானோ, அதே போல அல்லாஹ் மேகத்திற்கு கட்டளையிடுகிறான். அந்த மேகம் திரண்டு ஒரு இருள் சூழ்ந்த மேகமாக அந்த மேகம் பள்ளத்தாக்கை நோக்கி வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலூஹாதா ஆலிதுன் மும்திருனா, இந்த மேகம் நமக்கு மழை தரப்போகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அல்ல, 46வது அத்தியாயத்தின் 24வது வசனம், பல்ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, இல்லை, எதற்கு நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது. ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், இது மேகம் அல்ல, துன்பம் தரும் மிகப்பெரிய ஒரு காற்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் 3206வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்குரிய மேகத்தை கண்டால், இதே போன்று ஒரு மேகம் திரண்டு திடீரென மழைவை போல் மாறி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு கட்டையான திரண்ட ஒரு மேகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டிலோ பள்ளியிலோ பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்வதைப் போல ஆச்சரியத்தோடும் ஆரவாரத்தோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். எப்பொழுது இருள் சூழ்ந்த மேகத்தை பார்த்தாலும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த அவசரத்திற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆது சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இது போன்றதொரு மேகத்தை தான் கொண்டு வந்தான். அத்தகைய வேதனை நமக்கும் ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மழை வந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் ஆசுவாசம் ஆவார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். மேகமூட்டத்தை திரட்டி அது மழை தருகிற மேகம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ உண்மையாளராக இருந்தால் அந்த வேதனையை கொண்டு வா என்று சொன்னீர்களே, அதுதான் இது, அது வரப்போகிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். 54வது அத்தியாயத்தின் 19வது வசனம், இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் நஹ்ஸின் முஸ்தமிர், தொடர்ந்து துர்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே கூர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். துர்பாக்கியமாக உள்ள ஒரு நாளில் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஹ்ஸுடைய நாள் என்று சொல்கிறான் அல்லாஹ். துர்பாக்கியமான நாள் என்ற உடனே மூட நம்பிக்கையையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் வித்யார்த்திகளையும் இந்த மனித சமூகத்தில் அரங்கேற்றக்கூடியவர்கள், பால்கிதா பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இவைகள் எல்லாம் இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கெட்ட நாள் என்பது மனிதர்களுடைய வாழ்விலே உண்டு. அல்லாஹ் 54வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஹ்ஸின் முஸ்தமிர், கெட்ட நாளில் அந்த காற்று அவர்களுக்கு ஊசியது என்று அல்லாஹ் துர்பாக்கியமான நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கெட்ட நாள் என்பது உண்டு என்று கூறித்தான் ஒவ்வொரு வருடமும் சபருடைய மாதம் வந்தால் ஒடுக்கத்த புதன், ஒடுக்கத்த என்றால் கடைசி புதன், ஒடுக்கத்த புதன் என்கிற ஒரு நாளை தீர்மானித்து அந்த நாளில் குளிக்க வேண்டும், புற்களை மிதிக்க வேண்டும், விசேஷமான பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும், இனிப்புகளை வீடுகளிலே உண்டாக்க வேண்டும், அதை ஏழை எளியர்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கெட்ட நாள் பீடையினால் நம்மை விட்டு நீங்கும் என்றெல்லாம் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இது போன்ற வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை எடுத்துச் சொல்லி சமுதாயத்தில் மூட பழக்க வழக்கங்களை அரங்கேற்றுகிறார்கள் ஒரு சாரார். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கெட்ட நாள் என்பதும் நல்ல நாள் என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் கிடையாது. கெட்ட நாள் என்றால் எல்லோருக்கும் கெட்ட நாள், நல்ல நாள் என்றால் எல்லோருக்கும் நல்ல நாள் என்பது இஸ்லாத்தில் எங்குமே கிடையாது. காரண காரியங்களை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் நிகழ்ந்தாலே தவிர வேறு வேறு மதங்களை பார்த்தால் கெட்ட நாள் என்று ஒரு நாளை தீர்மானித்து அந்த நாளில் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். நல்ல நாள் என்று ஒன்றை தீர்மானித்து அந்த நாளில் மங்களகரமான காரியங்களை செய்வார்கள். கெட்ட நாள் என்பது அந்த நாளுக்குரிய தன்மை என்று எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் அதற்கு உடன்படவில்லை.
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது அவரவர்களுடைய அதிகாலை பொழுது ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்கள் அன்று முழுக்க சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். அவரவர்களுடைய அமல்களை பொறுத்து தான் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கெட்ட நாள் நல்ல நாள் என்று தீர்மானித்திருக்கிறதே தவிர ஒரு கிழமையை மையமாக வைத்து எல்லோருக்கும் அந்த நாள் கிழமை கெட்ட கிழமை இது நல்ல கிழமை என்று அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திற்கு அல்லாஹ் மற்றொரு இடத்தில் 41வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அந்த கெட்ட நாளை அல்லாஹ் விளக்கவும் செய்கிறான். பள்ளத்தாக்கின் மேல் திரண்டு வருகிற மேகமாக அதை அவர்கள் பார்த்தார்கள். தங்களுக்கு மழை தருகிற மேகம் என்று அவர்கள் அதை நம்பினார்கள். அல்ல, நீங்கள் எந்த வேதனை எதிர்பார்த்தீர்களோ அந்த வேதனை தான் அது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த வேதனை அவர்களுக்கு எப்பொழுது வந்தது என்றால் ஒரு கெட்ட நாளில் ஒரு துன்புறுக்கும் காற்றை கொண்டு அவர்களுக்கு நான் வேதனை செய்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கெட்ட நாள் என்பது எத்துணை நாள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 41வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீகன் சர்சரன். அல்லாஹ் ஃபி அய்யாமின் நஹீசாத்தின், அது கெட்ட நாட்களில் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்கிறான். அது ஒரு கெட்ட நாள் அல்ல, கெட்ட நாட்களில் அந்த வேதனை அவர்களை நாம் சுவக்கை செய்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான். அந்த கெட்ட நாள் எத்தனை நாள் தெரியுமா? 69வது அத்தியாயத்தின் 7வது வசனம், சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ தமானியத அய்யாம். 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அந்த காற்றை நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கெட்ட நாள் அந்த சமுதாயத்திற்கு எத்தனை நாள்? 7 இரவுகளும் 8 பகல்களும் என்று 7.5 நாள் தொடர்ந்து அந்த காற்று வீசியதாக சொல்கிறான். 7.5 நாளும் அந்த மக்களுக்கு கெட்ட நாள். கெட்ட நாள் மார்க்கத்தில் உண்டு என்றால், நஹ்சுடைய நாள் தீய கிழமை தீய நாள் மனித சமூகத்தில் உண்டு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமூகத்திற்கு தீய நாள் ஒரு நாள் அல்ல, 7 இரவு 8 பகல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் எல்லா கிழமையும் அந்த மக்களுக்கு துர்பாக்கியமான நாள். 365 நாளும் கெட்ட நாள் என்று சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. ஆது சமூகத்திற்கு அது கெட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்வதை போலவே ஹூது நபிக்கு அது நல்ல நாளாகத்தான் இருந்திருக்கிறது. அதுதானே உண்மை. ஹூது நபி அந்த நபியை சார்ந்த அந்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கெல்லாம் அது நல்ல நாள். அதே நாள் அந்த மக்களுக்கு கெட்ட நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதன் மூலம் நமக்கு என்ன உண்மை அல்லாஹ் சொல்கிறான்? அவரவர்களுடைய வாழ்வில் நிகழ்கிற காரண காரியங்களை பொறுத்து நாட்கள் கெட்ட நாளாகவும் நல்ல நாளாகவும் அமையலாம். உங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு துக்ககரமான நாள் நிகழ்ந்தால் நீங்கள் அதை கெட்ட நாளாக எப்படி எண்ணுகின்றீர்களோ, அது உங்களுடைய சகோதரர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு எப்படி நல்ல நாளாக அமைகின்றதோ அதே போலத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இதை கொண்டு மூட பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இதை கொண்டு நாம் எடுக்க முடியாது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை காற்றை கொண்டு அழித்தான். எப்படிப்பட்ட காற்று என்று அல்லாஹ் திரும்ப சொல்கிறான். காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான். அந்த காற்று ஒரு நாள் 2 நாள் வீசப்படவில்லை, அது 7 இரவுகளும் 8 பகலும் அந்த காற்று வீசியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான். மேலும் அந்த காற்றினுடைய தன்மையை அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், திருக்குர்ஆனில் இன்றைக்கு நவீன விஞ்ஞான யுகத்தில் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 51வது அத்தியாயத்தின் 41வது வசனம், வஃபி ஆதின் இது அர்சல்னா அலைஹிமுர் ரீகல் அகீம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு காற்றை அனுப்பினான். அந்த காற்றை மலட்டு காற்றாக அல்லாஹ் அனுப்பினான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மலட்டு காற்று என்று சொன்னால் மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் காற்றில் இன்றைக்கு உண்டு. மலட்டு காற்று என்றால் சுவாசிக்கின்ற அந்த ஆக்சிஜனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காற்றிலே இருந்து எடுத்து சுவாசிக்க முடியாத ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பினான் என்றால் அவர்கள் எவ்வளவு துடிதுடித்து வேதனையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மலட்டுத்தன்மை என்று யாருக்கு சொல்லுவோம்? குழந்தையை ஈண்டெடுக்கிற தன்மையை எந்த பெண் இழந்து விடுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லுவோம் மலட்டு பெண் என்று சொல்லுவோம். அதே போல சுவாசிக்கின்ற தன்மையை இழந்து போகிற காற்றுக்கு அல்லாஹ் சொல்கிறான் மலட்டு காற்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சமீபத்தில் நாடு பிடித்தல் என்கிற பெயரில் அமெரிக்கா ஒரு சில நாடுகளின் மீது குண்டுகளை கொண்டு வந்து வீசியது. அந்த குண்டு வீசினால் எந்த சப்தமும் மக்களுடைய செவிகளிலே விழாது, குண்டு வீசியதே தெரியாது. ஆனால்
சில மணி நேரங்களில் என்ன நிலை உருவாகும் என்றால், அந்த குண்டுகளினுடைய அந்த விஷக்காற்று மெல்ல மெல்ல மேகத்திலே கலந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சுவாசிக்கின்ற அந்த காற்றினுடைய ஆக்சிஜனை எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு விஷம் வாய்ந்த குண்டுகளை நாடுகள் இன்றைக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் எல்லா நாடுகளிலும் அணுசக்தி, அணு ஊழை என்கிற அடிப்படையில் அணு தயாரிப்பதை ஏன் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் எதிர்க்கிறது என்றால், எல்லோரும் அதை தயாரித்து எல்லா நாடு மக்களின் மீதும் அதை வீசினால் மனித இனம் அழிந்து போகும் என பயந்துதான் அவன் மட்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு தான் தேவைப்படுகிற போது அது போன்ற குண்டுகளை ஆப்கானிலும் ஈராக்கினுடைய ஒரு சில பகுதிகளிலும் கொண்டு வந்து வீசி கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்ததை கண்முன்னே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்துத்தான் அதென்ன மலட்டுக்காற்று என்று இறைவன் ஏன் சொல்லுகிறான் என்பதை ஆய்வு செய்தார்கள். மலட்டுக்காற்று என்றால் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாத காற்று. மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காவிட்டால் என்ன நிலை ஏற்படும்? மாரடைப்பால் ஏற்பட்டு ஒரு மனிதன் துடிதுடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் துடிக்கிறார்? சுவாசிக்கின்ற தன்மை அவன் இழந்து போய்விடுவான். ஆகவேதான் உடனே அவனுக்கு ஆக்சிஜன் செலுத்துகிறார்கள். அவனுடைய அந்த துடிப்பு அவனிடத்தில் போய் கேட்டாதான் தெரியும். அதை அல்லாஹ் சொல்கிறான், நீ பலம் வாய்ந்தவனா? நீ உன்னை விட பலம் யாருமே இல்லையா? நான் கொடுத்த உடல் வறுமையையும், நான் கொடுத்த நீரூற்றுகள், தோட்டங்கள், மக்கள் செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், பொருளாதார செல்வங்கள் என்று நான் தந்த எல்லா செல்வங்களையும் பயன்படுத்தி எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்ற ஆணவம் பேசினாயே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டு, உன்னை அழிக்க எனக்கு மிகப்பெரிய படை ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான். அந்த காற்றை அனுப்புகிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். துடியாய் துடித்து போகிறார்கள். ஒரு நாள் இவர்களுக்கு வேதனை கொடுத்தால் போதாது, 2 நாள் கொடுத்தால் போதாது, 7 இரவுகள் 8 பகல் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த வேதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த காற்றின் மூலம் அவர்கள் எப்படி அழுக்கப்பட்டார்கள் என்றால் 51வது அத்தியாயத்தின் 42வது வசனம். பொதுவாகவே ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டால் அப்படி ஒரு சமுதாயம் அங்கே வாழ்ந்ததாக அடிச்சுவடுகள் கூட இருக்காது. நூஹ் நபியினுடைய சமுதாயம் அதற்கு ஒரு உதாரணம். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழித்து வேறு இடத்திற்கு கப்பலில் ஏற்றிச் சென்றுதான் இங்கு நீங்கள் தரையிறங்குங்கள், அது உங்களுக்கு பாக்கியம் நிறைந்த இடம் என்று அல்லாஹ் வேறொரு இடத்துக்கு தான் நூஹ் நபியை அல்லாஹ் இடமாற்றம் செய்தானே தவிர அந்த சமுதாயம் வாழ்ந்ததாக ஒரு அடிச்சுவடு கூட இருக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை கொஞ்சம் வித்தியாசமாக அளிக்கிறான். அவர்கள் இருக்கிற வீட்டுக்கு எந்த சேதமும் கிடையாது. அவர்கள் இருக்கிற வீட்டுக்கு எந்த சேதமும் கிடையாது. 51வது அத்தியாயத்தின் 42வது வசனம், மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்துஹு கர்ரமின். அது அந்த காற்று எந்த பொருளில் பட்டாலும் அந்த பொருளை அந்த காற்று அழிக்காமல் விட்டு விட்டதில்லை. 69வது அத்தியாயத்தின் 7வது வசனம், உசூமன் ஃபத்தரல் கௌம ஃபீஹா ஸர்அ கஅன்னஹும் அஸாஸ் நஹ்லின் ஹாவியத்தின். அக்கூட்டத்தார் வேரோடு வீழ்ந்து கிடக்கும் பேரிச்சம்பழங்களைப் போல நான் ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீடுகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. எதற்கு அல்லாஹ் சொல்கிறான்? அந்த வீடுகளை பின்னால் வருகிற தலைமுறைக்கு ஒரு சான்றாக. எப்படி நூஹ் நபியினுடைய கப்பலை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வரை ஒரு சான்றாக, ஃபிரௌனுடைய உடம்பை ஒரு சான்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ, அதே போல ஆது சமூகம் தன்னுடைய வல்லமையினால் வலிமையினால் கட்டிய கட்டடங்கள் இன்றும் உள்ளதாக சமீபத்தில் காலடி தடங்கள் என்கிற ஒரு சீடியில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அல்லாஹ் விட்டு வைத்தான். இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சமூகத்தையே நான் விடவில்லை என்பது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், குல் சீரு ஃபில் அர்த் சும்மல்ரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். இந்த பூமியை சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டாமா? அநியாயக்காரர்களுடைய முடிவு, அக்கிரமக்காரர்களுடைய முடிவு என்னானது என்பதை இந்த பூமியை சுற்றித் திரிந்து நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டானே, அதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளை அல்லாஹ் விட்டு வைத்தான். 54வது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பேரித்தம் பழங்கள் எல்லாம் எப்படி வேரோடு சாய்ந்து விழுமோ அதே போல் அவர்கள் எல்லாம் சாய்ந்து விழுந்து கிடந்தார்கள். அதிகாலை பொழுது அவர்கள் இருக்கிற இருப்பிடங்கள் தவிர மீதம் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரியில் 3205வது நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா
கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றின் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான். அதே நேரத்தில் மேற்கிலிருந்து அடிக்கின்ற காற்றின் மூலம் அல்லாஹ் ஆது சமூகத்தையே அழித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 3205வது நபிமொழியாக பார்க்கலாம். அதே புகாரியில் 4351வது நபிமொழியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அங்கேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆது சமூகம் அழிக்கப்பட்டதை மேற்கோளாக ஒரு சம்பவத்திற்கு சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரில் இருந்து கிடைக்கப்பட்ட தங்கக்கட்டியை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு நாள் அனுப்பி வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்கக்கட்டியை குறிப்பிட்ட ஒரு 4-5 தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அன்சாரி தோழர்கள் சிறிது வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு மட்டுமே கொடுத்தார்களே, நமக்கு தரவில்லையே என்று. உடனே அன்சாரி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையாளனாக நீதி செலுத்துகிற வானத்தில் இருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா நீங்கள் சந்தேகம் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்க மக்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டார்கள். அதே நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த ஒரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மனிதன் கண்கள் எல்லாம் பஞ்சம் அடைந்திருந்தது, கன்னங்கள் எல்லாம் தடித்திருந்தது, நெற்றி உயர்ந்திருந்தது, தலையில் முடியில்லாமல் மொட்டை அடித்திருந்தான். கீழாடையை வரிந்து கட்டிக் கொண்டு அந்த சபையில் இருந்த அந்த மனிதன் எழுந்து கேட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை காட்டிலும் நீதி செலுத்துகிறவன் வேறு யார் என்று கேட்டார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே வாளை எடுத்து, யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், உங்களை எதிர்த்து உங்களுடைய நீதியின் மீது சந்தேகம் கொண்ட அவனை நான் வெட்டுகிறேன் என்று சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையாளி என்று சொன்னார்கள். உடனே காலித் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் எத்தனையோ தொழுகிற முனாஃபிக்குகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தையும் வயிறையும் கீறி கிழித்து பார்க்கிற வேலைக்கு நான் அனுப்பப்படவில்லை காலிதே என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் திரும்ப செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவனிலிருந்து ஒரு சமுதாயம் உருவாகும். அவனை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், இவனுக்கு பிறகு இவனுடைய வழித்தோன்றலில் ஒரு சமுதாயம் உருவாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுவார்கள், அது அவருடைய தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது. அவர்கள் எல்லாம் வேட்டை பிராணியின் உடம்பிலிருந்து வில்லு எப்படி வெளியேறுகிறதோ அதே போல் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவார்கள். நான் அவர்கள் வாழும் காலத்தில் இருந்தால் ஆது சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் ஆது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நமக்கு கிடைக்கிற 1-2 செய்திகள். ஆக ஒரு வலிமையான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சுவாசிக்கின்ற சக்தியற்ற ஆக்சிஜனை எடுத்து ஒரு மலட்டு காற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி அந்த காற்று வேதனை மிகுந்த ஒரு காற்றாக அவர்களுக்கு மாறி 7 இரவுகள் 8 பகல் தொடர்ந்து அந்த காற்று அடித்து பேரித்த மரங்கள் எல்லாம் வேரோடு கீழே விழுந்து கிடப்பதை போல அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே 69வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபஹல் தராலகும் மின் பாக்கியா, அவர்களில் யாராவது எஞ்சி இருப்பதை நீங்கள் பார்க்கிறீரா? ஃபகைஃப கான அஸாபி வனுதிர் 54வது அத்தியாயத்தின் 21வது வசனம், எனது வேதனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தது என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபகஸபூஹு ஃபஅஹ்லக்னாஹும், ஏன் அவர்களுக்கு அந்த நிலை? அவர்கள் என்னுடைய ஆயத்தை பொய்ப்பித்தார்கள், தூதரை பொய்யர் என்று கூறினார்கள். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தின், இதில் தக்க சான்று இருக்கின்றது. வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ளவே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய வல்லமையை. உதாரணத்திற்கு இந்த கோவை மாநகரம் அல்லாஹுவால் அளிக்கப்படுகிறது ஒரு சுவாசிக்கின்ற தன்மை அற்ற ஒரு காற்றின் மூலம் என்று வைத்துக் கொண்டால் அங்கிருக்கிற எல்லோரும் மரணிக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அங்கேயே இருக்கிறார் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அங்கேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சுவாசிக்கின்ற காற்று ஆது சமூக மக்களுக்கு மட்டும் சுவாசிக்கின்ற காற்று அல்ல. அவர்களுடைய காற்றில் ஆக்சிஜன் இல்லை. இந்த தூதரும் அந்த தூதரை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஆக்சிஜன் நிரம்பிய காற்று என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவன் எவ்வளவு நேர்த்தியாக திட்ட
திட்டமிட்டு தன்னுடைய காரியத்தை நிகழ்த்தக்கூடியவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 11வது அத்தியாயத்தின் 58வது வசனம். வலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மாஹு. நம்முடைய கட்டளை வந்தபோது நூகையும் அவரோடு உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் தன்னுடைய அருளால் அல்லாஹ் காப்பாற்றினான். பிரஹமத்தின் மின்னா வனஜ்ஜைனாஹும் மின் அதாபின் அலீம். மீதமுள்ளவர்களை தான் கடுமையான வேதனையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு பிரஹமத்தின் மின்னா. அவரையும் அவரோடு இருந்தவரையும் தன்னுடைய அருளால் அல்லாஹ் காப்பாற்றினான். வகதஅனா தாபிரல் லதீன கஃபரு பிஆயாத்தினா வமா கானூ முஃமினீன். நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறினார்களே அவர்களை அல்லாஹ் இப்படித்தான் கருவறுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 46வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நான் அவர்களை அழித்தேன், ஆனால் பின்னால் வருகிற தலைமுறைக்கு ஒரு சான்று வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினுஹும். அவர்கள் இருக்கின்ற குடியிருப்பை தவிர நான் அழித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடியிருப்பை தவிர மீதமுள்ளவற்றை எல்லாம் நான் அழித்தேன், அதில் ஒரு தக்க சான்று உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த இடத்தை தான் தற்பொழுது ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள், ஹலரல் மவுத் என்கிற ஒரு இடத்தில் தான் ஆது சமுதாயம் வாழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் இருந்த வீடுகளை எல்லாம் இன்றைக்கு புகைப்படமாக்கி சீடிகளாக நாம் இன்றைக்கு உயிரோடு வாழும் பொழுதே நாம் பார்க்கிற வகையில் அல்லாஹ் அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். இந்த ஆது சமுதாயம் நாம் இப்பொழுது சென்ற வாரம் பார்த்தோம். ஹூது நபியினுடைய வயது எவ்வளவு? நூஹு நபிக்கு பிறகு வருகிற நபி. அதாவது ஹூது நபி, அதற்கு பிறகு சாலிஹ் நபி, அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்படியானால் எவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் கட்டி உயர்த்திய வீடு இன்று வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பாக வைத்து அந்த வீட்டை பற்றி அது இந்த மக்களுக்கு ஒரு சான்றாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே வேதம் இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான். அந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்தை போய் பாருங்கள், உலகத்தை எல்லாம் போய் சுற்றித் திரிந்து பாருங்கள். ரஷ்யா சென்றால் ஃபிரௌனுடைய உடம்பை நீங்கள் பார்க்கலாம். நூஹ் நபியினுடைய கப்பலை அதே ரஷ்யாவினுடைய இன்னபிற மியூசியங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹலரல் மவுத் என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஆது சமூகம் வாழ்ந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல நாளை தினம் பார்க்க போகிற சமூத் என்று சொல்லப்படுகிற கூட்டத்திற்கு சாலிஹ் நபி அல்லாஹ் அனுப்பினானே, ஏராளமான நபிமொழிகள், அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய நபிமொழிகள், சஹாபாக்கள் உயிரோடு வாழும் பொழுதே அந்த சாலிஹ் நபியினுடைய சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ அந்த இடங்களை எல்லாம் சஹாபாக்கள் உயிரோடு வாழும் பொழுதே பார்த்தார்கள் என்கிற செய்தியையும் அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பித்துக் கொடுத்தார்கள் என்கிற செய்தியையும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹுவை நாம் மறுத்து நடந்தால், அல்லாஹுக்கு எதிராக நாம் நடந்தால், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அவைகளை எல்லாம் துணிச்சலாக செய்தால், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறுகிற காரியத்தை செய்கிறோமே என்கிற கவலை கூட இல்லாமல், பயமில்லாமல் நாம் வாழ்ந்தால், தனிப்பட்ட நபர்களுக்கு வருகிற வேதனை எப்பொழுதும் நிறுத்தப்படவே மாட்டாது. அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் ஒருபொழுதும் விடமாட்டான். மரணம் என்பது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மரணம் அல்லாஹ்வுடைய நாளும் தேதியும் தீர்மானிக்கப்பட்டால் கச்சிதமாக பிடிக்கப்படும். கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீலம் என்றார் வல்லன் அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து துடியாய் நீங்கள் துடிக்கும் பொழுது என்னிடமிருந்து உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்றுகிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்பானே, அந்த நேரம் வருவதற்கு முன்னதாக நாமும் பாவமான காரியங்களிலே இருந்து விலகி வாழ வேண்டும். நமக்கு அல்லாஹ் தூதர்களை எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ அதே போல நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மரணித்தாலும் வேதம் இன்று வரை உயிரோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. திருக்குர்ஆனை தொடர்ந்து ஆயத்துகளை படிக்கும் போது அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். இறை விசுவாசிகளே, மூமின்களே, முத்தகீன்களே, மனித சமுதாயமே, நீங்கள் திருந்த வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா, மறுமையை நினைத்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக நம்மோடு பேசுகிறான். நம்மெல்லாம் ஆதமுடைய மக்கள், தவறு செய்வது, பாவம் செய்வது தவிர்க்க முடியாதது. அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான்.
நமக்காக வேண்டி நிறைய பாக்கியங்களை திறந்து விடுவான். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அருள் வளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ஆகவே பாவம் செய்கிற மக்கள் பாவங்களை நிப்பாட்ட வேண்டும் என்கிற படிப்பினை இந்த சமுதாயத்திடமிருந்து நமக்கு கிடைக்கின்றது. என்னிடத்தில் காசு பணம் உண்டு, என்னிடத்தில் உடல் வலிமை உண்டு, என்னிடத்தில் அந்த காசு பணத்தை வைத்து அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் உண்டு, என்னை யார் கேட்பார் என்றால் கொஞ்சம் உங்களுடைய பேச்சை நிப்பாட்டிவிட்டு இந்த ஹாஜ் சமுதாயத்துடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். வல்லமையுள்ள சமுதாயம், யாரும் அவர்களை மிஞ்ச முடியாத அளவுக்கு வல்லமையுள்ள ஒரு சமுதாயம். அல்லாஹ் ஒரு காற்றின் மூலம் அந்த சமுதாயத்தை தொடர்ந்து வீசுகிற காற்று, ஒரு நாள் 2 நாள் அல்ல, வேதனைப்பட்டு துடிதுடித்து எங்கும் ஓடி ஒளிய முடியாத அளவுக்கு ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா கருவறுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் படித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்வை சீராக்கி அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் உரையில் குறிப்பிட்டதை போல அடுத்த வாரம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் சிறிய ஒரு வித்தியாசம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தூதர்களை அனுப்புவான், இறை செய்திகளோடு அனுப்புவான். ஆனால் சாலிஹ் நபிக்கு மட்டும் அல்லாஹு தஆலா ஒரு அத்தாட்சியை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அது என்ன அத்தாட்சி? அந்த அத்தாட்சி அவர்கள் எப்படியெல்லாம் பொய்ப்பித்து வரம்பு மீறி நடந்தார்கள், அவர்களை அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட அழிவை கொண்டு அழித்தான் என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கவிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் 2வது உரையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற, அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற, அதிகமான பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும் ஒவ்வொரு 2வது வாரத்திலும் 2வது உரையிலும் நாம் பார்த்து வருகிறோம். சென்ற வாரங்களில் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்கிற சுப்ஹானல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட, லா இலாஹா இல்லல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட நிறைய திக்ருகளை சென்ற வாரங்களில் நாம் பார்த்தோம். இந்த வாரம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5277 5278 ஒரே ஒரு வரிதான். சென்ற வாரம் நாம் பார்த்த பிரார்த்தனை அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வர்சுக்னி வஆஃபினி. அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, எனக்கு பர்க்கத்து செய்வாயாக என்பதையெல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்கள். கேள்வி என்னங்க? அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தையை யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வானவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ் விட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம், சிறந்த படைப்பினம் வானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானவர்களுக்கோ அல்லது தன்னுடைய அடியார்களுக்கோ அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் சொல்லித் தரவா என்றும் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற திக்ரை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெருக நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நாம் பெற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா யாரையாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் நேசித்தால் அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா யாரையாவது இந்த உலகத்தில் நேசித்தால் அந்த நேசத்தை அல்லாஹ் முதலில் வெளிப்படுத்தி விடுவான். வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த பகுதியில் இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
வானலோகத்தில் இருக்கிற கோடான கோடி மில்லியன் கோடி வானவர்களை எல்லாம் ஒரு இடத்திலே அமர வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த மனிதனை பூமியில் நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், ஆகவே நீங்கள் எல்லோரும் நேசிக்க வேண்டும் என்று வானவர்களுக்கும் சொல்ல, அல்லாஹ் நேசித்து ஜிப்ரீலும் நேசித்து வானலோகத்தில் இருக்கிற வானவர்கள் எல்லாம் நேசித்தவுடனே அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான், பூமியில் வாழ்கிற மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் அவரை நோக்கி நேசிக்க வைப்பான். வானத்தில் பறக்கிற பறவை இனங்கள், நீரில் நீர்ந்து செல்கிற உயிரினங்கள், பூமியில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள் அனைத்தும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்ற வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருகிற திக்ர்களை நம்முடைய வாழ்வில் நாம் அதிகம் செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வில் எதை நாம் கேட்டோமோ அதனை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் பெரும்பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால் சிறுபாவங்களை நான் உங்களுக்காக வேண்டி மன்னிப்பேன் என்ற வாக்கு தருகிறான். பெரும்பாவங்களிலே இருந்து ஒதுங்கி வாழ்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். முஸ்லீமாக வாழும் பொழுதே அல்லாஹ் நம்முடைய உயிர்களை கைப்பற்ற வேண்டும். ஷஹாதத்து கலிமா கூறி நிறைய பிரார்த்தனைகளையும் திக்ருகளையும் சொன்ன நிலையில் நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்பட வேண்டும். மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு மரணிக்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். கபருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி மறுமையில் அல்லாஹ் நம்மை இலகுவாக விசாரணை செய்து நபிமார்களோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.